Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வீட்ல காய்கறிலாம் இல்லாத சமயங்கள்ல வெறும் வெங்காயம் தக்காளி மட்டுமே இருந்தா போதும் one pot ரெசிபியா பருப்பு சாதம் ரொம்ப சுலபமா சுவையா செய்து சாப்பிடலாம். இது நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் எடுத்துட்டு போலாம். ரொம்ப அருமையா இருக்கும். சுலபமா வேலையும் முடிஞ்சிரும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு குக்கர்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், வெந்தயம் நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு 5 மட்டும் சேருங்க, நிறைய சேர்த்துறாதீங்க, இல்லைன்னா கசப்பு தட்டிடும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. இதில் நம்ம காரத்துக்காக மிளகாய் பொடி அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்த போகிறது கிடையாது. அதனால ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 15 போல சின்ன வெங்காயம் எடுத்துட்டு 2ஆ வெட்டிக்குங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 10 பல்லு பூண்டு, நல்ல பெரிய பழுத்த தக்காளி பழமா எடுத்துக்கங்க. இதில் நம்ம புளியெலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால நல்ல பழுத்த தக்காளி பழமா எடுத்துக்கங்க, பெருசாக எடுத்துக்கங்க, அந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாதி ஆழாக்கு துவரம்பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்பவுமே பருப்பு நேரடியாக இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா சாதம் சீக்கிரம் வெந்துடும், பருப்பு வேகாத மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால தனியாக குக்கரில் ஒரு 2 விசில் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக பூக்க வேக வச்சு எடுத்து வச்சுங்க. அப்போ தான் சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பருப்பு சாதம். அடுத்ததான் அரிசி ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன். அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி தான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி, பச்சரிசி வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துக்குங்க. தண்ணியில் எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 2.25 ஆழாக்கு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஏற்கனவே பருப்பு வெந்து தான் இருக்குது. இந்த ஆழாக்கால தான் ஒரு ஆழாக்கு அரிசி அளந்தேன். அதே மாதிரி 1/2 ஆழாக்கு பருப்பு அளந்திருக்கேன். பருப்பு ஏற்கனவே வெந்துருச்சு. அதனால இந்த ஆழாக்கால ஒரு 2.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே விதைகளை நீக்கிட்டு ஒரு பாதி எலுமிச்சை பழ ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்குங்க. ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இதை இப்போ மூடி வச்சிருங்க. ஒரு 2 விசில் மட்டும் வந்தால் போதும், மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் அதுவாக இறங்கட்டும். இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. சாதம் நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. இதை இப்போ ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இது ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா உதிரியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா அவ்வளோதான், ஒரு அருமையான பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக வேலையும் முடிஞ்சிடும். இதுக்கு சைட் டிஷ் வத்தல் இல்லைனா ஊறுகாய் ரொம்பவே அருமையான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.